வெயிலுக்கு வீட்டுல இருந்துடலாம் போல. இந்த மாதிரி படம் பார்க்க வரணும்னு நினைச்சா தீஞ்சு போயிடும். வெயில விட பயங்கர கொடுமையா இருக்கு இந்த படம்லாம். ஃபேமிலி ஸ்டார், அதாவது இந்த குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆளுங்க தான் பைத்தியக்காரனுங்க மாதிரி படம் எடுக்கிறானுங்க அப்படின்ட்டு இவனுங்க படத்தை பார்க்க வந்தா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது நம்ம ஆளுங்க படமே எவ்வளவு தேவலாண்டான்ற மாதிரி அந்த அளவுக்கு கிழிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள ஃபைட்டு பூரா பாலையா ஃபைட்டு தான். படத்துல ஒரு 4 ஃபைட் வரும், 4மே பாலையா ஃபைட் தான். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. லாஜிக்கா செட் ஆகாத ஃபைட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு என்ன கதைனே நமக்கே புரியல. ஹீரோ வந்து சிக்கனமா செலவு பண்ணக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு ஒரு 2-3 சீன் வச்சிருக்கலாமே, எதுக்காக 3/4 மணி நேரம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. ரைட், ஓகே, சூப்பர் படம், இதுக்கப்புறம் தீயா பறக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு உட்காந்து பார்ப்போம். இன்டர்வலுக்கு மேலதான் தெரியுது அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்டுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் லிட்டரலி வந்து மெகா சீரியலாவே போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு மோசமான ஒரு படமா இருக்குது. ஊர்பட்ட லாஜிக் மிஸ்டேக். இவங்க 2 பேரும் வந்து லவ்வர்ஸ், இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்றதுதான் படத்தோட கதையா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா படம் பாக்குற நம்ம இதுக்கு சேர்ந்தா என்ன செத்தா என்னன்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்ல எல்லாம் ஒரு 100 பேர் அடிக்கிறாரு. அதெல்லாம் அதாவது என்ன கான்செப்ட்ல இந்த கதையை இவர் ஒத்துக்கிட்டாரு, இது எப்படி ப்ரொடியூசர் ஓகே பண்ணி பணம் போட ஒத்துக்கிட்டாருன்றது தெரியல. இவ்வளவு மோசமா எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. வெயிலுக்கு வீட்டுல இருந்துடலாம் போல. இந்த மாதிரி படம் பார்க்க வரணும்னு நினைச்சா தீஞ்சு போயிடும். வெயில விட பயங்கர கொடுமையா இருக்கு இந்த படம்லாம். மொக்கதான் ப்ரோ ஓப்பனா சொல்ல போனா. ஃபேமிலி ஸ்டார்னு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் அப்படின்னு இவங்க நினைச்சு எடுத்தாங்க. ஆனா எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சத்தியமா எவனும் வரமாட்டான் அப்படின்ட்டு கிளைமேக்ஸ்ல லிப்லாக் எல்லாம் வச்சிட்டானுங்க. சரி ஓகே, அந்த ஆடியன்ஸாவது வரட்டும் அப்படின்ட்டு ஃபேமிலி ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் ஃபேமிலி ஸ்டார். செகண்ட் ஹாஃப்க்கு மேல கில்மா ஸ்டார் தான், பான் ஸ்டார் மாதிரி போயிடுது. செகண்ட் ஹாஃப்க்கு மேல அதாவது வந்து ஃபுல்லா லிப்லாக் சீன். செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வந்து லிப்லாக் இருக்கு மாதிரி ஒரு சிலதை வச்சு இது பண்றாங்க. இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கம் இல்லாம அப்படியே அரவே கார்டு பேர் ஆயிப்போச்சு. அதாவது அவரு ஒரு சாக்லேட் பாய், ஒரு லவ் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் எல்லாருமே உள்ள வருவாங்க. ஒரு கான்செப்ட் வைஸ் ஏதாவது இல்ல கூட அவர் நடிப்புலயாவது கொஞ்சம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தோம். கதையே ரொம்ப வீக். அந்த கதைக்கு நடிப்புன்றது ஒண்ணு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஏதாவது லிப்சிங் இஷ்யூ வேற. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு தெரிஞ்சது நமக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே டப்பிங் போது அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு நம்ம 10 நிமிஷம் மேல அப்படியே பழகி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பிரச்சனை இல்ல. செகண்ட் ஹாஃப் மேல உட்கார முடியல. உள்ள ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு சீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா ஒரு போன் கால் வந்துச்சுன்னு எடுத்துட்டு வெளியில போய் பேசிட்டு ஒரு கால் ஒரு கழிச்சு வரேன். நான் எப்ப வெளில போனா அந்த சீன் அப்பயும் ஓடிட்டு இருக்கு 1/4 மணி நேரமாவே. என்ன அதை வேணும்ட்டு இழுத்து வச்ச மாதிரி இருக்கு படத்தை. இன்னும் இது ட்ரிம் பண்ணணும்னாக்கா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு உள்ளே ட்ரிம் பண்ணிருக்கலாம். ரொம்ப இழுத்து வச்சிட்டானுங்க படத்தை. உட்காந்து பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3/4 மணி நேரம் பயங்கர லாக் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட், பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் மேல சூப்பர் படம் போகுது. செகண்ட் ஹாஃப்க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் சம்பந்தமே இல்லாதப்போ படமும் உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப் பயங்கர லேகாவும் போற மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேல அந்த ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கா செத்துச்சான்னு கூட காட்டாம வீடியோ கால்ல தான் காமிக்கிறாங்க. நமக்கு மாதிரி கதை எங்கேயோ நவுது போயிட்டு இருக்கு. ஒஸ்ட் ப்ரோ உண்மையிலேயே. நம்ம படமே நல்லா இருக்கு போல. அதே நம்ம 4 தடவை பார்த்தலாம் போல. இந்த படம் அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. மொக்க பேர் வாயில வரலையே தவிர மத்தபடி ஒரு 1000 படம் கலவையா இருக்கு இந்த மாதிரி படம். குழந்தைய உட்கார வச்சு அடுத்த சீன் என்னன்னு கேட்டா கூட அது சொல்லிடும். அடுத்து இதான் நடக்க போகுது, அதே தான் நடக்கும். புத்தி உள்ளவன் இது இப்படி வேணாம், இது வேற மாதிரி வைக்கலாம், அது இன்டர்வலோட முடித்தவளுக்கு மேல அது கிடையாது. வேற இந்த படம் தமிழ்ல மட்டும்தான் டப் பண்ணிருக்காங்க. தெலுங்கு தமிழ் மட்டும்தான். அது மத்த லாங்குவேஜ் எல்லாம் விடல. ஏன்னா மத்த லாங்குவேஜ் எல்லாம் அவங்ககிட்ட நல்ல படம் இருக்குது, அவங்க ஊர்ல போட்டு பாத்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட இல்லன்றது தெரிஞ்சுதான் தமிழ்ல மட்டும் விட்டுருக்கான். நம்மள பழி வாங்குறானுங்க. அவன் இதெல்லாம் என்ன தெரியுது, நம்ம தமிழ் சினிமா டைரக்டர் நல்ல படம் எடுக்கலன்றத குத்தி காட்டுறானுங்க அவனுங்க. அப்படிதான் இருக்கு. உள்ள போய் பாருங்களேன், ரொம்ப மொக்க ப்ரோ ஓப்பனா சொல்ல. ஆர் ஃபேமிலி பொறுத்தளவு விஜய் தேவோட ஹீரோ. தெலுங்கு மொழி மாற்றம் தமிழ்ல வந்திருக்குது. ஒரு வித்தியாசமா இருக்கும். லவர்ஸ் பாய், சாக்லேட் பாய் மாங்கல்ல அந்த மாதிரி பழைய பிரசாந்த் மாதிரி ஒரு தெலுங்குலையும் தமிழ்லையும் வளம். கதைன்னு பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. கருணாருடைய படிக்காதவன், வேலை இல்லாமட்டாரு, இந்த கதையில தான் எடுத்து அப்படி ஒரு முழு படமா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாத்தீங்கன்னா நல்லா இல்லைன்னா வித்தியாசமான ஒரு கதைகளும் இல்லை. ஆடியன்ஸுக்கு ஒரு ஏமாற்றம். கதை அவரை பிடிக்கும் சார். அது நிறைய இடங்கள்ல லாக் ஆகுது. வராரு போறாரு, ஒரு பொண்ணு பின்னாடியே போறாரு, அப்புறம் அந்த பொண்ணு இவருக்கு பின்னாடியே போகுது. இது லவ்வர்ஸே கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. தெலுங்குலையும் பெருசா போகாது. கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அவ அண்ணா 2 பேரும் உதவரா இருக்கிறாங்க. வாரிசு படம் மைண்ட்ல வருது. சொல்றது கதை சொல்லும் போது உங்க ரசிகர்களுக்கே தோணும் அந்த ஃபேமிலியை வந்து இவரு பொறுப்பா இருந்து ரன் பண்றாரு. ஃபேமிலி அண்ணன் பசங்க என் பசங்க அதை ரசித்து ஒரு ஹீரோனி வருது அவங்களுக்கு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா அந்த ஹீரோனி வந்து நம்மள வந்து இலகாரமா பேசுறோம் வைக்கிறான்னு சொல்லிட்டு வேலைக்கு போற அது விஐபி 2 வேலையில்லா பட்டது பில்டிங் அப்படி போறப்ப அந்த மாதிரி வருது. அது எதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளும் இல்லதான் போரு. நடிப்புன்னு பாத்தீங்கன்னா பெருசா இல்லை. இதுதான் ஒரு மைனஸ். கதை நீங்க என்னங்க ஒரு 1.5 மணி நேரம் கதையை அதாவது ரெடி பண்ண முடியல. 1/4 மணி நேரம் சாங் இதை போயிருது, டான்ஸ் மாஸ்டர் எடுத்துருக்கு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஃபைட் மாஸ்டர் கொடுத்துருது. நீங்க ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கதை வித்தியாசமான ஒரு கதையை நீங்க உங்களால ரெடி பண்ண முடியலன்னா ஏன்னு நீங்க டைரக்ட் பண்ணுவாங்க.